வணக்கம். நல்லுணவு நம்முணவு இந்த அலைவரிசைக்கு உங்க எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்முடைய அலைவரிசையில புத்தம் புது சுவையில இன்னைக்கு ஒரு முட்டை தொக்கு செய்ய போறோம். அவிச்ச முட்டையை வச்சுதான் செய்ய போறோம். இது வழக்கமான முட்டை தொக்கு மாதிரி இல்லாம ஒரு நல்ல ஒரு புதிய சுவையோட இருக்கும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, இடியாப்பம் இப்படி எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிடலாம். மொறு மொறுன்னு தோசை, பஞ்சு மாதிரி இட்லி, மெத்து மெத்துன்னு ஒரு சப்பாத்தி இல்லை இடியாப்பம், இது எதுவா வேணாலும் இருக்கட்டும். இப்படி ஒரு அட்டகாசமான முட்டை தொக்கு மட்டும் நீங்க செஞ்சு கொடுத்துட்டீங்க, அதுக்கப்புறம் நீங்க கடைக்கே போக மாட்டீங்க. அம்மா வீட்டிலேயே நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு பசங்களே சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கும். வாங்க இப்போ இந்த முட்டை தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். மாவு ரொம்ப புளிக்காம பக்குவமான சமயத்துல அழகா ஒரு இட்லி சுட்டு வச்சாச்சு. பாருங்க, பார்க்கவே பஞ்சு மாதிரி இருக்கும். இது மாதிரி மெத்து மெத்துன்னு இட்லி சுடுறது எப்படின்னு ஏற்கனவே இன்னொரு காணொலியில போட்டிருக்கேன். இந்த மாதிரி இட்லி துணி போட்டு அவிச்சாதான் இட்லி ரொம்ப சுவையா இருக்கும். இப்போ முட்டை தொக்கு செய்யறதுக்கு 5 முட்டை எடுத்து அடுப்புல வச்சு அவிச்சு எடுத்துக்க போறேன். இதுக்கு இடையில ஒரு 8 பெரிய வெங்காயம் எடுத்து தோலெல்லாம் சீவிட்டு பொடி பொடியா நறுக்கி எடுத்துக்க போறேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு தக்காளி பழம் நல்லா செவந்திருக்கு பாருங்க. நல்லா பழுத்ததாகவும் இருக்கணும், தொட்டா கொஞ்சம் லேசா அமுங்கணும். அந்த மாதிரி ஒரு பழத்தை எடுத்து இந்த மாதிரி கீறி எடுத்து வச்சுக்கிறேன். கொஞ்சம் மஞ்சள் அடிச்ச பழமா இருந்தா வேண்டாம், அது கொஞ்சம் புளிப்பா இருக்கும். இந்த தொக்குக்கு இப்ப நீங்க பார்த்த மாதிரி நல்ல பழுத்த பழம் தான் தேவைப்படும். கொஞ்சம் காயோட்டா இருக்கிற பழத்தை எடுக்காதீங்க. அடுத்ததா கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாமும் கூட நான் எடுத்து வச்சுக்கிறேன். இது கூடவே ஒரு 3/4 தேக்கரண்டி அளவுக்கு மட்டும் இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு விழுது கூடவும் கூடாது, குறையவும் கூடாது. இருக்கு ஆனா இல்லை அப்படிங்கிற ஒரு பக்குவத்துல இஞ்சி பூண்டு விழுது இருக்கணும். இப்போ சமைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சிருக்கிறேன். அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதுல 4 தேக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடலெண்ணெய் நான் சேர்த்துக்கிறது. சமைக்கும் பொழுது என்னென்ன பொருட்கள் போடுறேங்கிறத சொல்லிடுறேன். கடுகு ஒரு தேக்கரண்டி எண்ணெய் நல்லா காஞ்சதும் சேர்த்து வெடிக்க விட்டுட்டு, கடுகு வெடிச்சு அடங்கினதும் ஒரு 1/2 தேக்கரண்டி அளவுக்கு மட்டும் நல் ஜீரகம் சேர்த்துக்கணும். கூடவே கருவேப்பிலை கொஞ்சமா பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துடலாம், பொடியா அரிஞ்சு எடுத்தது. வெங்காயம் கொஞ்சமா வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கி எடுத்துட்டு நடுவுல கொஞ்சம் இடத்த மட்டும் ஒதுக்கி விட்டுட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்து உளுந்து போட்டுக்கலாம். உளுந்து முதலையே போட்டோன்னா ரொம்ப செவந்து போயிடும். இந்த வெங்காயம் நல்ல பொன்னிறமா வதங்கி வரும் பொழுது உளுந்து ரொம்ப கருத்து போன மாதிரி ஆயிடும். அதனால கொஞ்சம் வதங்கும் போது இடையில இதை போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்து கூடயே சேர்த்து வதக்கிக்கிட்டே இருந்தோம்னா உளுந்தும் கொஞ்சம் ஒன்றும் பாதியமா செவந்து வரும். நம்ம இந்த தொக்கை தொட்டுக்கிட்டு சாப்பிடும் பொழுது இந்த உளுந்து அங்கங்க கடிப்படும் பொழுது லேசா ஒரு நல்ல ஒரு சுவை கொடுக்கும். இப்ப பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நல்லா இந்த மாதிரி சுருண்டு வரணும் வெங்காயம். இந்த உளுந்தும் பாருங்க ஒன்றும் பாதியமா வறுபட்டிருக்கும். இனி இதுல நம்ம எடுத்து வச்சிருக்க இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு மிகையாயிடக்கூடாது, ரொம்ப அப்புறம் அந்த வாசம் தான் தெரியும், முட்டை தொக்கு நமக்கு திகட்டுற மாதிரி இருக்கும். இஞ்சி பூண்டு வதங்கினதும் ஒரு தேக்கரண்டி மஞ்சள் பொடி, 1/2 தேக்கரண்டி அளவுக்கு குழம்பு மிளகா பொடி, ஒரு 1/2 தேக்கரண்டி அளவுக்கு வரமிளகா பொடி, தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கிளறி எடுத்துடலாம். அடுத்தது இந்த தொக்குக்கு கொஞ்சமா தான் தண்ணி சேர்க்கணும். மொத்தமாவே ஒரு 3/4 கோப்பை அளவுக்கு, பெரிய கோப்பையில 3/4 கோப்பை அளவுக்கு தண்ணி இருந்தா போதும். தண்ணி கொஞ்சம் கூடுதலா போயிடுச்சுன்னா அப்புறம் இந்த சாரம் முட்டையில ஊறாது. தண்ணி சேர்த்து கிண்டி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல தக்காளி பழம், கீரி எடுத்து வச்சிருக்கோம்ல அந்த பழத்தை நம்ம இந்த மாதிரி புழிஞ்சிட்டு சேர்க்கணும். கையால புழிஞ்சு சேர்க்கும் பொழுது இதனுடைய சுவை கூடுதலா இருக்கும். 2வது வெங்காயத்து கூட வதக்காம இதை சேர்க்கும் போது இன்னும் ஒரு மாதிரி ஒரு நல்ல தக்காளியினுடைய மனம் தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா அவிச்சு எடுத்த முட்டையை கொஞ்ச நேரம் பச்சை தண்ணியில போட்டிருந்தேன். இப்போ இந்த முட்டை எல்லாத்தையும் உரிச்சு எடுத்துக்கிட்டு கத்தியில பட்டும் படாம கீறல் போடணும். முட்டையை நம்ம ரொம்ப ஆழமா கீறி எடுத்துடக்கூடாது. அப்படியே பாருங்க, கத்தி படணும். இந்த வெண்ணெயில கத்தி பட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி படணும்.
ரொம்ப ஆழமா போகக்கூடாது. தீ குறைவா வச்சுதான் இதை நான் கொதிக்க விட்டேன். இப்ப பாருங்க, அந்த தொக்கு கொஞ்சம் குழம்பு பதத்துக்கு வந்துருச்சு, கார குழம்பு பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ இந்த நேரத்துல ஒரு அரை தேக்கரண்டி அளவுக்கு கரம் மசாலா, ஒரு தேக்கரண்டி அளவுக்கு மிளகு, அரை தேக்கரண்டி ஜீரகம், ரெண்டுமே இடிச்சிட்டு சேர்க்கணும். உரல்ல இடிச்சு சேர்க்கும் போது தான் நல்ல மணமா இருக்கும். ஒரு அரை தேக்கரண்டி அளவுக்கு வெல்லம், இது தவிர வெந்தயக்கீரை, கொஞ்சமா காஞ்ச வெந்தயக்கீரை. கடைகள்ல பன்னீர் பட்டர் மசாலாலாம் சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு சுவையில முட்டை தொக்கு செஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தது. அதனால இது மாதிரி செய்து பார்த்தேன். செய்து பார்த்ததுலேருந்து இது மட்டும்தான் அடிக்கடி நாங்கள் செய்கிறோம். பசங்களுக்கு அவ்வளோ பிடிச்சு போச்சு. ரொம்ப எளிமையா டக்குன்னு ஒரு 10 நிமிடத்துக்குள்ளார இதை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இந்த முட்டையை நான் சேர்த்தேன் பார்த்தீங்களா, இந்த முட்டையை நம்ம இந்த மாதிரி கிளறி விடும் பொழுது கரண்டி பட்டு உடஞ்சிராம இருக்கிறதுக்கு தான் பட்டும் படாம கீரை சொன்னேன். இந்த கீரைனதுக்குள்ளார இந்த சாரெல்லாம் இறங்கி நல்ல இந்த முட்டையினுடைய நிறமும் கொஞ்சம் மஞ்சளா மாறி வரணும். அது வரைக்கும் ரொம்ப குறைவான தீயில அடுப்புலயே வச்சிருங்க. உங்களுக்கு விருப்பமா இருந்தா இந்த நேரத்துல ஒரு பச்சை மிளகாய் கீரி போட்டு கொஞ்சமா வெண்ணையும் சேர்த்துக்கோங்க. இந்த தொக்கோட சாறு முட்டையில ஏறுற வரைக்கும் கொஞ்ச நேரம் அடுப்புலயே குறைவான தீயில இருக்கட்டும். நான் அதுக்குள்ளார இந்த பக்கம் ஒரு தோசை ஒன்று ஊத்திக்கிறேன். கல் கொஞ்சம் காஞ்சிட்டதுனால இந்த பக்கம் தோசை கொஞ்சம் நடுவில் மட்டும் செவந்து போச்சு. இட்லி தோசைக்கு சாப்பிட்ற பக்குவத்தில் முட்டை தொக்கு நல்லா கெட்டியாகி வந்துடுச்சு பாருங்க. முட்டையும் நிறம் மாறிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தூவி கிளறி இறக்கிடலாம். இது வரைக்கும் நம்முடைய அலைவரிசையை சப்ஸ்கிரைப் செய்யாம பார்க்குறவங்க ஒரு முறை சப்ஸ்கிரைப் பட்டனை தொட்டு அழுத்திடுங்க. இந்த காணொளி பார்க்குற நீங்க எல்லாருமே கண்டிப்பா இந்த முட்டை தொக்கு உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. உங்களுடைய குழந்தைகள் எப்படி விரும்பி சாப்பிட்டாங்க அப்படிங்கிறத தவறாம எனக்கு தெரியப்படுத்துங்க. மீண்டும் வேறொரு நல்ல சமையல் குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.